உங்க ஃபிட் செக் பார்க்கலாமா? உங்க ஸ்பெர்மோட ஃபிட் செக் பார்க்கலாமா? முதல்ல உங்க ஷர்ட்டை கழட்டிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கோங்க. அச்சோ, ஒர்க் அவுட்டே எதுவும் பண்ணாம தொப்பை வந்துடுச்சா? ஓ, வெளியில சாப்பிட்டு ஜங்க் எல்லாம் எடுத்து உங்க மூஞ்சி ஃபுல்லா பிம்பிள்ஸ் வந்துடுச்சா? ஓ, நல்லா ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி உங்க லிப்ஸ் எல்லாம் டார்க் ஆயிடுச்சா? இப்படிதான் உங்க ஸ்பெர்மும் இருக்கும். நீங்க எப்படி அன்ஹெல்தியா இருக்கீங்களோ அப்படியே உங்க ஸ்பெர்மும் இருக்கும். உங்க வைஃபோட மிஸ்கேரேஜஸ்க்கு பாய்ஸ் நீங்களும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள்னு தெரியுமா? எல்லாருமே பிளேம் பண்றத லேடிஸ், ஆனா ரியாலிட்டியே வேற. நீங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பெர்மோட டிஎன்ஏவே டேமேஜ் பண்ணும். நீங்க கிரானிக்கா ஒரு குடிகாரரா இருக்கீங்கன்னா உங்களோட டெஸ்டஸோ ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். நீங்க ஸ்மோக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தலை, கை, காலு, உடம்பு இருக்கோ அதே மாதிரிதான் ஸ்பெர்ம்ஸ்க்கும் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு விஷயம் அப்நார்மலா இருக்கும். அண்ட் புவர் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, அதாவது எங்க ஸ்பீடா ஜெயிக்கணுமோ அந்த இடத்துல ஸ்பெர்ம் தோத்துடும். அண்ட் நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களோ உங்களை விட அதிகமா உங்க ஸ்பெர்ம் ஸ்ட்ரெஸ் ஆகி பண்ண வேண்டிய வேலையை பண்ணாது. வெறும் பெட்ரூமோட உங்க வேலை முடியல, பெட்ரூம்க்கு வெளியே கூட வேலை நிறைய இருக்கு. See you in the next video.